நோக்கியா தொழிற்சாலை மூடப்படுவதற்கு தற்போது ஆட்சிக்கு வந்துள்ள பாரதிய ஜனதா கட்சி காரணமல்ல என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் தந்தி டிவிக்கு பேட்டியளித்த அவர், சென்னையில் உள்ள நோக்கியா தொழிற்சாலை முந்தைய காங்கிரஸ் அரசால் கொண்டுவரப்பட்ட திட்டம் என கூறினார். நோக்கியா நிறுவனம் புதிய தொழில்நுட்பங்களை கையாளாமல் போனதாலேயே மூடப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். வருங்காலங்களில் இதுபோன்ற தவறுகள் ஏற்படாமல் தடுக்க பாஜக அரசு முயற்சி மேற்கொள்ளும் என்றார். தன் மீது எழுந்துள்ள சொத்து குவிப்பு புகார் குறித்து கருத்து தெரிவித்த அவர், தாம் அமைச்சரான பிறகு எந்த சொத்தையும் புதிதாக வாங்கவில்லை என்றும் ஏற்கனவே இருந்த சொத்துக்களின் மதிப்புதான் அதிகரித்துள்ளது எனவும் கூறினார். இதுபோன்ற தவறுகள் வருங்காலத்தில் நடக்காத வகையில் இந்த அரசாங்கம் கவனம் கொடுக்கும். இது கடந்த காலத்தில் நிகழ்ந்திருந்தாலும் அமைக்கப்பட்ட ஒரு தொழிற்சாலையாக இருந்தாலும் கூட இதில் புதிய தொழில்நுட்பத்தை நோக்கியா உடனடியாக பயன்படுத்த தவறிய காரணத்தால் இந்த தவறு அவர்களுக்கு நடந்திருக்குது. வருகை காலத்தில் இந்த மாதிரி தவறுகள் நடக்காத வகையில் இந்த அரசாங்கம் நிச்சயமாக கவனிக்கும்.